வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி சங்கீதம் 65வது சங்கீதத்தை நாம் யாரும் மாறி வாசிப்போம். 708வது பக்கத்தில் இருக்கிறது சங்கீதம் 65வது சங்கீதம். தேவனே, சியோன் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவர் உங்களுக்கு வருவார்கள். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொள்வது, தேவரீரோ எங்கள் மீதங்களை நிறுத்தியாக்குகிறீர். உம்முடைய பிரகாரங்களே வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்வதன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். பூமி கடையாளர்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நமக்கு நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். வல்லமை இடைக்கட்டி கொண்டு உங்களுடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியும் அமர்த்துகிறீர். அடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையும் மாலையும் கலிகொள்ளப்படுகிறது. தேவனுடைய பூமியை விசாரித்து அதற்கு நீர்ப்பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். அதன் வரம்புகளை நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரம்புகளை தண்ணீர் தக்கதால் அதன் மண்டல சாலைகளை தண்ணீர் இறைத்து அதன் மலைகளால் கரை பண்ணி பயிரை ஆசிரியக்கிறேன். கஷ்டத்தின் நன்மையால் சூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வனாந்தர பாதைகளிலும் வனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் பூரிக்காயிருக்கிறது. பாடலை ஒரு பாடலாய் இருந்து இதை எழுதி ராக தலைவருக்கு பாடல்களை பாடுவதற்காக தேவனே, சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும் என்று சொல்லி இங்கே சொல்லியிருக்கிறது. சியோனிலே உமக்காக துதியானது. சியோன் என்றால் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலமாய் காணப்படுகிறது. அப்போ சியோனிலே சியோனாகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிற அந்த இடத்திலே அவருடைய துதியானது எப்படி காணப்படுகிறது? ஏசாயா 6:3 நாம் வாசிக்கும் போது அங்கே தூதர்கள் சொல்கிறார்கள், பூமி அனைத்தும் எப்படி காணப்படுகிறது? மகிமையால் நிறைந்திருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் என்ன செய்திருக்கிறது? நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அப்போ தேவன் வாசம் பண்ணுகிற இடம் மகிமையால் நிறைந்திருக்கக்கூடிய இடமாய் இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை நம்ம துதிக்கணும். அப்புறம் எப்படி துதிக்கணும்? பொருட்களை உமக்கு செலுத்தப்படும். பொருட்களை நிறைந்ததான துதியை நாம் என்ன செய்ய வேண்டும்? செலுத்தி ஏறெடுத்து கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். அவர் மகிமை நிலைத்தவர். மாத்திரத்தில் 2வது வசனத்தில் ஜெபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவும் இடத்தில் வருவார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறதான நம்முடைய ஆண்டவர் அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். யோவான் 14:13-14 நாம் பார்க்கும்போது, நீங்களே நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் என்ன செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்ப என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கேட்கிறவர், நமக்கு பதிலை தருகிறவர். அவருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அதை செய்கிறவர். பிதா மகிமைப்படும்படிக்காக செய்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட பதிலை தருகிற தேவன் அங்கே மாம்சமான ஜனங்கள் என்ன செய்வார்கள்? அவருடைய கட்டளத்திலே வருவார்கள். பிலிப்பியர் 2:10-11 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவின் நாமத்தில் வானம் புதகத்தால் உலகாய் யாவும் உணரும்படியாக இயேசு கிறிஸ்து கட்டளைக்கு நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியாக அங்கே மாம்சமான ஜனங்கள் என்ன செய்வார்கள்? கடந்து வருவார்கள். கர்த்தரை என்ன செய்வார்கள்? யாவரும் அறிக்கை செய்கிற
ஜனங்களாய் காணப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ மாசமான யாவும் கர்த்தரிடத்தில் என்ன செய்வாங்க? வருவாங்க. வரப்போகிற நாட்களிலே பூமி எங்கும் கர்த்தரை தெரிந்து கொள்ளக்கூடிய காலங்கள் வரப்போகிறது. அது மாத்திரமல்ல, அங்கே 5 முதல் 8 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது சகல ஜனங்களும் சகல மக்களும் பயந்து நடுங்கும் தேவனுடைய வல்லமை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது வருஷத்தினுடைய நன்மை நான் முடிசூட்டுகிறேன், ஒரு பாதைகள் மெய்யாய் ஒளிகிறது. வருஷத்தை அவருடைய நன்மையால் என்ன செய்கிறார்? முடிசூட்டுகிறார். நன்மையினால், ஆண்டுடைய நன்மையினால் ஆண்டவர் செய்கிறார், முடிசூட்டுகிறார். 10 மாதம் கர்த்தர் என்ன செய்கிறார்? நன்மையினால் நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ காரியங்களை அவர் நன்மைகளை செய்திருக்கிறார், தேவைகளை சந்தித்திருக்கிறார், அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆகவே அவர் நன்மையினால் நடத்துகிற தேவன். அவருடைய பாதைகள் எப்படி காணப்படுகிறது? நெய்யாய் பொழிகிறதா இருக்கிறது. பாதைகள் எப்படி காணப்படுகிறது? நெய்யாய் பொழிகிறதா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நெய் எப்படி எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாய் இருக்கிறது. அப்போ அவருடைய பாதைகள், தேவனுடைய பாதைகள் நெய்யை போல ஒளிகிறதாய், அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஒளிகிறதாய், நன்மையை ஒளிகிறதாய் என்ன செய்கிறது? காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே 12 13 வாசிக்கும் போது வனாந்தர தாவரங்களில் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் குறிப்பா இருக்கிறது. பாருங்க, இந்த பூமியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். அந்த பூமியை படைத்தார், ஆனால் சத்துரு அதை என்ன செய்தார்? எடுத்து போட்டான். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த பூமிக்கு நன்மை செய்கிறவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். பகலிலே என்ன செய்கிறது? சூரியன் உதிக்கிறது, இரவிலே நிலவு வருகிறது. அப்புறம் பகல் இரவில் பார்த்தாலும் என்ன செய்கிறது? நல்ல மழை வருகிறது. அது மாத்திரமல்ல, நல்ல காரியங்கள், அங்கே பள்ளத்தாக்குகள், வனாந்தரங்கள் எல்லாம் என்ன செய்கிறது? மழை பொழிந்து அது செழிப்பாகி பூரிப்பாகி என்ன செய்கிறது? காணப்படுகிறது. அப்படிப்பட்ட நன்மைகள் ஆண்டவர் தருகிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அப்போ பிசாசு இந்த பூமியை கரைப்பிடித்து வைத்திருந்தாலும் ஆண்டவர் இந்த பூமியை நேசித்து எல்லா இரவு பகல் என்று பாராதபடி வருஷம் முழுவதும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நன்மையை தருகிறார். என்ன நன்மையை தருகிறார்? நல்லா மக்களுக்கு தேவையான சூரிய வெளிச்சம் தேவை, அதை தராது. மாத்திரம் மக்களுக்கு என்ன தேவை? மழை தேவை. மழை இருந்தால்தான் வயல்கள் என்ன செய்யும்? வயல்கள் வளரும், தானியங்கள் விளையும். அப்போ அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சரியா செய்கிறாரு. அப்போ சூரியனை உதிக்க செய்கிறார், மழையை பெய்ய செய்கிறார், பள்ளங்களை தானியத்தால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். இப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி செய்கிறார்? வருடம் முழுவதும் செய்கிறார். வருடம் முழுவதும் செய்கிறார். அப்படிதான் வருஷத்திற்கு நன்மையை நான் முடிசூட்டுகிறேன். வருஷம் முழுவதும் இப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு அறுவடையின் சங்கீதமாய் இருக்கிறது, அறுவடையின் கீதமாய் இருக்கிறது. இது ஒரு மகிழ்ச்சியின் கீதமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வீட்டிலே வாசமா இருக்கிற மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்? வாக்கியமுள்ள மக்களாய் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சமூகத்திலே துதியும் பொறுத்துரையும் செய்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? செலுத்தணும். தேவனுடைய சமூகத்தில் துதித்தால் மாற்றம் போதாது, பொறுத்தரையை செலுத்தி நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் சர்வ பூமியிலும் ஜீவராசிகள் என்ன செய்கிறார்? பராமரிக்கிறார். மிருக ஜீவன்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார். 13வது வசனத்திலே மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிற பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது, அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது. அப்போ மேய்ச்சலுள்ள இடத்திலே ஆடுகள் என்ன செய்கிறது? நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே ஆடு, மாடு, ஜீவசத்துக்கள், பிராணிகள் எல்லாவற்றுக்கும் என்ன செய்கிறார்? உணவு கொடுக்கிறார். செழிப்பாக அவைகளையும் என்ன செய்கிறார்? வைத்திருக்கிறார். ஆகவே நம் தேவன் அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார், நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். இன்றைக்கு நம்ம 10 மாதம் கவர்மெண்ட் கிளாஸ்ல காரியங்களுக்காக நம்ம வாழ்க்கையிலே அந்த காரியங்கள் நடக்கவில்லை என்று நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலை தருகிற தேவன். நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் அதை நான் என்ன செய்வேன்? அப்ப அவருடைய நாமத்தினால
தேவனா உங்கள் மத்தியில் அவர் கடந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய நன்மையின் கிருபையின் தொடரும் என்று தாவீது சொன்னது போல அவருடைய நன்மையினால அவருடைய தொடர செய்து, அவருடைய கிருபையினால தொடர செய்து, அவருடைய பாதைகள் மெய்யாய் ஒளிந்து உங்களோட வாழ்க்கையிலே நன்மைகளை தந்து கத்த செழிப்புள்ளவர்களாய் மாதத்தை அவர்களை நடத்த வல்லமையுள்ளவர்களாய் இருக்கிறார். அப்போ சீயோனாகிய தேவனுடைய சமூகத்திலே நாம் அமர்ந்து என்ன செய்யணும்? காத்திருந்து கத்தரை துதிக்க வேண்டும். அமர்ந்து காத்திருக்கணும். இந்த நாட்களிலே அதிகமாய் காத்திருக்கணும். வருஷத்தின் இறுதி நாட்களில வரும். வருஷத்தை ஜெயமுடன் என்ன செய்யணும்னா இந்த வருஷத்தை முடிக்க வேண்டும். அப்போ தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து ஜெபிப்பது மிகவும் அவசியம். ஒரு தலையை செலுத்தி கத்தரை துதிக்க வேண்டும். அப்போ ஜெபத்தை கேட்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்பொழுது இந்த ஜெபத்தை கேட்டு நம்முடைய காரியங்களை ஆண்டவர் ஜெயமுடன் நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர்தான் இந்த நல்ல வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். வாசிப்போம் சங்கீதம் 29 சரணம். தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளும் 686 பக்கம் 686 பக்கம் எல்லாரும் சேர்ந்து 3 முறை வாசிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை நம்மை எல்லாரும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை அல்லேலூயா அல்லேலூயா. இந்த 29ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய சத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. வேதம் சொல்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை யாராயிருந்தது? தேவனாய் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருடைய அந்த பிரைஸ் லார்ட் சோதரம், ஆண்டவருடைய குரல். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறார், நான் என்னுடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்ல முடியாதா? வசனம் தெரியாதா? எத்தனை வசனம் கேட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 15:1 சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க. நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமோ மகா பெரிய பலனுமாய். எல்லா கடவுளை தட்டி கத்தரை சொல்றாங்க. ஆண்டவருக்கு ஒரு சாதாரண பலன் இல்ல. அல்லேலூயா. என்ன பலனா இருக்கிறா? மகா பெரிய எல்லா கரங்களை தட்டி கத்தரை சொல்றாங்க. நீங்க ஆண்டவர் சொல்கிறார் உங்களை பார்த்து, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு பலனும் மகா பெரிய பலனுமாய் இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ அருமையான தேவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் உனக்கு மகா பெரிய பலனாய் இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 10-11 வசனங்களை வாசிங்க. யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்க. வாசிங்க. இப்பொழுதும் இதோ சொன்னபடியே எனக்கு இருளை காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி, இப்பொழுது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். வாசிங்க. மோசேயை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த கரம் இந்த நாள் வரைக்கும் எல்லா கரங்களை தட்டி கத்தரை சொல்றாங்க. ஒரு 40 வயது மோசேயை கர்த்தர் என்ன செய்தார்? பிரைஸ் தி காலைப்பை வேவு பார்க்கும்படியாக அனுப்பினார். அல்லேலூயா. பிரைஸ் தி இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். 430 வருஷம் முடிந்தவுடனே கர்த்தர் அவர்களை விடுவித்து அவர்களை கொண்டு வந்தார். அப்படியாக தேவன் கொண்டு வரும்போது பலவிதமான தடைகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நெருக்கங்களை தாண்டி வந்தபோது ஆண்டவர் சொன்னார், மோசே கோத்திரத்துக்கு ஒருத்தனாக 12 பேரை தெரிந்தெடுத்து வாக்குத்தத்தம்
எபேசர் எபிரேயரின் குமாரனாகிய காலே நூனின் குமாரனாகிய யோசுவா. ஹல்லேலூயா. அந்த 10 பேரும் சொன்னார்கள், தேசம் நல்ல தேசம் தான், மக்கள் ராட்சசங்களை போல இருக்கிறார்கள், அவர்களை பிடிப்பது கடினமான காரியம், அவர்களோடு கூட யுத்தம் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு காலேப் யோசுவா சொன்னார்கள், அவர்கள் சொல்வது உண்மைதான், அவர்கள் ராட்சசங்களை போல இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருந்தால் அவர்களை நாம் முறியடிப்போம் என்று எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை சொல்றாங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை பெருசுதான், உங்க கடன் பாரம் பெருசுதான், உங்க வியாதி பெருசுதான், அதை தீர்க்க முடியாததுனால பிரச்சனை தான். ஆனாலும் ஆண்டவர் உங்களோடு இருந்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் 11 வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், எவனாகிலும் சந்தேகப்படாமல் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே விசுவாசித்தால் அது அப்படியே நடக்குமே என்று சொல்லி எல்லாம் வாயில திறந்து அறிவியான தேவனுடைய உனக்குள்ளே விசுவாசம் இருக்குமானால், உனக்குள்ளே நம்பிக்கை இருக்குமானால், உனக்குள்ளே தேவனை குறித்த ஒரு வைராக்கியம் இருக்குமானால் கர்த்தர் உனக்காக யாவை செய்து முடிப்பார். எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவர் 40 வயசா நாங்க இருந்துச்சு, இப்போ 85-45 வருஷம் போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் அனுப்புகிறவராக இருந்த தரம் எனக்கு அப்படியே இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்சோனை கர்த்தர் பலப்படுத்தினார். சிம்சோன் அவர் பிறக்கும் போதே ஒரு பலசாலியாய் பிறந்தான். பெலிஸ்தியர்களை ஓட விரட்டினான். ஒரு கழுதை தாடை எலும்பை கொண்டு அவர்களை விரட்டினான். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கையிலே பிரைஸ் லார்ட், அவனுடைய பலன் எங்கே இருக்கிறது என்று சொல்லி தெலிலாவுடைய மடியில் என்று கேட்டபோது பலன் என்ன செய்கிறது, என்னை ஒரு நாரால் கெட்ட வேண்டும் என்று சொன்னார், நாரை அவன் உடைத்து கொண்டு விட்டார். கயிற்றால் கெட்ட வேண்டும் என்று சொன்னார், கயிற்றை உடைத்து கொண்டு விட்டார். இப்போது அவனுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் சொன்னார், என்னுடைய பலன் என்னை முடியில் இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிபுடைய பராக்கிரமம் எது சொல்லுங்க பார்க்கலாம், அப்படியே முடியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வாலிபுடைய பராக்கிரமம் முடியாக இருக்கிறது. முதிவயதுடைய பலம் எப்படி இருக்கிறது, நரை முடியாக இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தெய்வங்களே, அப்போ பாருங்க, அவனுடைய கண்களை தோண்டி அவனை என்ன பண்ணினார்கள், மாவாட்ட வைத்தார்கள். அவனுடைய தென்களை சக்கிலிகளை போட்டு தன்னுடைய தாகவனுடைய கோயிலுக்கு முன்பாக அவனை நிப்பாட்டி அவனுடைய கரங்களை பிரைஸ் 2 கூட்டங்களிடையே வைத்தபோது ஆண்டவர் சொன்னார், இந்த ஒரு விஷயம் ஆண்டவரே, இந்த பலத்தாலே நீ நினைவு ஆண்டவரே சொன்னபோது தேவனுடைய பலமே மறுபடியுமாய் வந்து ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த 3000 பேரை அவன் மரிக்கும் போது அழித்து போட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உனக்கு ஒரு பலத்தை கொடுத்தார், அந்த பலம் நீ சாவர வரைக்கும் உனக்கு இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. நீ செத்த பிறகு உனக்கு இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் எலிசாவுடைய வாழ்க்கையிலே மாடுகளை பிரைஸ் நான் 12 ஏர்மாடுகளை வைத்து உழுது கொண்டிருந்தான். எலியா போய் பிரைஸ் அவன் மேலே சாவையை போட்டபோது அவன் எல்லாவற்றையும் விட்டு எலியாவை பின்பற்றி வந்து நினைத்தான், நமக்கு போன உடனே அங்க ராஜ மரியாதை இருக்கும், நமக்கு பெரிய பெரிய வேலைகள்லாம் கொடுப்பாங்கன்னு கேட்டான். ஆனா அவனுக்கு கைகள் இல்ல. எலிசா சாப்பிட்ட உனக்கு கையில தண்ணி பார்க்கிறத. ஹல்லேலூயா. எலியா பிரைஸ் எலியாவுக்கு சாப்பாடு சமைக்கிற வேலை, எலியாவுக்கு தேவையான காரியங்களை சமைக்கிற வேலை. ஹல்லேலூயா சொல்லுங்க. எலியா ஒரு பைபிள் காலேஜ் நடத்தி இருந்தாரு. பிரைஸ் பல இடங்களிலே அவரு பிரைபிள் நடத்தினாரு, எரிகோவில் நடத்தினாரு, யோர்தான் பிரைஸ் சொல்ற இன்னும் யோர்தான்ல நடத்தினாரு. பிரைஸ் இன்னும் எரிகோவில் நடத்தின இப்படிப்பட்ட இடங்களெல்லாம் வேத கல்லூரி நடத்தினார். நிறைய மாணவர்கள் இருந்தாங்க. ஆனாலும் இந்த எலிசா ஒரு விசேஷமானவனாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவன் மேலே ஒரு பிரைஸ் ஒரு சால்வை விழுந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போது எலியா எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அவன் கேட்கிறான், உனக்கு என்ன வேணும்? எத்தனையோ மாணவர்கள் இருந்த போதும் இவனிடத்திலே கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் என்று சொல்லு. இவன் கண்டிப்பா எனக்கு தேவை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவி வரத்தை ரெட்டிப்பாய் பெற்றுக் கொண்டு வந்த எலியா அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறி வாய்க்கு சொன்ன போது கரடி வந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் 42 குழந்தைகள் பச்சித்து போட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போது
தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற பலன், ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற வல்லமை, ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற அபிஷேகம் நீ இருக்கும்போது அது வெளிப்படும். நீ இல்லாத போது, நீ மரித்து மனுக்குள்ள போனாலும் அந்த அபிஷேகம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கு. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். புசித்து மதுரமானதை குடித்து பங்குகளை இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே இந்த நாள் சொல்லுங்கம்மா, இந்த நாள் பரிசுத்தமான நாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாள் என்னது? பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை. அல்லேலூயா. பரிசுத்த ஞாயிறு ஆராதனை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாள் பரிசுத்தமான நாள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே எங்களுடைய. நாம வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கும், பால் இருக்கும், புருஷத்துக்கு இருப்பான், கடன் பிரச்சனை இருக்கும், வியாதி இருக்கும், வருத்தம் இருக்கும். ஆனா ஆண்டுடைய ஆலயத்துல வந்து எல்லாம் ஓடி போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டுடைய வசனத்தை கேட்கும் போது, ஆண்டவரை பாடி ஆராதிக்கும் போது, சங்கீத பகுதிகளை வாசிக்கும் போது, பிரைஸ்ல கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கும் போது நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை வல்லமையினால் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ளே எப்படிப்பட்ட பலன் இருக்குது? என்னாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலை குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் தயகமீனம் அவர்களுக்குள்ளே இருக்கிறார். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, அவர் யாக்கோபிலே இடர்படுதலில் அக்கிரமத்தை காண்கிறதில்லை. நம்ம தான் சொல்லுவோம், ஏய் நீ அப்படி பண்ணிட்ட, நீ இப்படி பண்ணிட்ட, நீ அந்த தப்பை பண்ணிட்ட, நீ இந்த தப்பை பண்ணிட்டன்னு சொல்லி நம்ம குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம். அல்லேலூயா. குற்றம் கண்டுபிடிக்கிறது யார் வேலை? சொல்லுங்களேன். குற்றம் கண்டுபிடிக்கிறது யார் வேலை? பிசாசின் வேலை. அல்லேலூயா. அல்லேலூயா. யோபு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான். பிசாசு போய் அவன் போய் குற்றம் சொல்றான். ஏய் நீ அவன் யோபு வந்து ஆண்டவர் கேட்கிறார், என் தாசனாய் யோபி மேல் நீ கண்ணை அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு ஆண்டவர் அவன் தொட்டு பாரும், அவன் உலகெல்லாம் எடுத்து பாரும், அவன் தோளை தொடு, அவன் குடும்பத்தை தொடு, என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொல்லி குற்றம் சொல்லிக் கொண்டே இருந்தான். வேதம் சொல்கிறது, யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றத்தை பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தான் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது பச்சை கண்ணாடி போட்டு பார்க்கணும். அல்லேலூயா. என்ன கண்ணாடி போட்டு பார்க்கிறோம்? பச்சை கண்ணாடி போட்டு பார்க்கிறோம். ஏய் இவன் எப்படி தப்பு பண்ணிட்டாப்பா இவன். அப்ப எதுக்கு நம்ம பைபிளத்துக்கு சபைக்கு வரணும்? சொல்லுங்க. நம்ம ஒவ்வொருத்தரையா அப்ப இயேசு கிறிஸ்து எதுக்காக நமக்கு மரிக்கணும்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் எதுக்காக தொங்கணும்? அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக தான் அவர் தொங்கியிருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்கள் காண சொன்னாரு. பேதுரு வந்து கேட்கிறான், ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமா பாவம் பண்ண எத்தனை தடவை ஆண்டவர் என்ன சொன்னாரு? 7 தடவை பார்த்தமான்னு கேட்டது என்ன சொன்னாரு? 7 தடவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்நாள் எத்தனை வருஷம்? 70-80 வருஷம். அத்தனை வருஷம் மணிக்கதான். ஆண்டவரே மணிக்க சொல்லும் போது நீங்க நானும் மனுஷமா மணிக்க கூடாது. சொல்லுங்களேன். என்ன குற்றமா, கொலை குற்றமா இருக்கட்டும், அது விபச்சாரமா இருக்கட்டும், அது வேசித்தனமா இருக்கட்டும், எல்லாத்தையும் கத்த மணித்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில கடைசியில தொங்கும் போது அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? பிதாவேகளுக்கு மணியும் தாங்கள் செய்கிறது ஆண்டவர் மணிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம மணிக்கிறது பெருசு இல்ல, ஆண்டவர் மணிக்கணும். ஒரு
உங்க பாவங்கள்லாம் மன்னிக்கப்படணும். நீங்க மற்றவருடைய குற்றங்களை மன்னிச்சீங்கன்னா கர்த்தருடைய குற்றங்கள்லாம் மன்னிச்சிடும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப வேதம் சொல்லுது, யாக்கோபிலே அக்கிரமம் காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அப்படி தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் தங்களுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் நம்மளை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர்களை எப்படி புறப்பட பண்ணினார் சொல்லுமா? கவனிங்க. என்ன எப்படி புறப்பட பண்ணினார்? எகிப்து எப்படி பண்ண இடம்? அது பாவம் நிறைந்த இடம், அக்கிரம அடிமைத்தனமான இடம். அதிலிருந்து புறப்பட தாண்டாவிலிருந்து வந்த பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்குது? யார் கேட்டாலும் சொல்லணும். யாராவது உங்களை பார்த்து உங்களுக்கு எப்படி பலன் இருக்கு? தாண்டாவிலிருந்து வந்த பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. தாண்டாவிலிருந்து வெயிட் எவ்வளவு தெரியுமா? 600 கிலோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு கார் வெயிட் 1100 1200 கிலோ. காருடைய வெயிட். இந்த கார்ல பாதி வெயிட் தான் என்னது? காண்டா மிருகம். அந்த சிங்கத்தை ஒரே ஒரு கொம்பு இருக்கும். காண்டா மிருகம் சிங்கத்தை ஒரு குத்தி கொண்டு சிங்கம் யானை அடிச்சு தூக்கி துவைச்சிடும். ஆண்டவர் சொல்றா, ஓ காண்டா மிருகத்துக்கு ஒரு பலன் இருக்கிறது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அசுர பலத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாதாரண பலம் இல்ல. என்ன பலம்? அசுர பலம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நாட்கள்ல போன் பண்ணி சொன்னா, காய்ச்சலா இருக்குப்பா, எல்லாருக்கும் காய்ச்சல் இருக்குப்பா, காய்ச்சல் விட மாட்டேங்குப்பா எல்லாரும் அப்படின்னா, ரெண்டு நேரத்துல போன் பண்ணி அவன் போன் பண்ணான், கேட்டேன் எப்படிமா இருக்கு? இப்ப நல்லா ஆயிடுப்பா. ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் கொரோனா அப்படிலாம் இருக்குதான். ஆனா கர்த்தர் தன்னுடைய பிள்ளைக்கு நல்லதுக்கு நாங்கெல்லாம் ஜோமிட்டே இருந்தோம். சர்ச்சில் பிரேயர் எல்லாம் சொல்லி ஜோம் பண்ணோம். நாங்களும் ஜோமிட்டே இருந்தோம். பாருங்க, பிள்ளை சொல்றா அவளுக்கு என்ன செய்யுது? கர்த்தர் உலகம் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் காய்ச்சல் பரவிட்டு இருக்குது. உலகம் ஃபுல்லா காய்ச்சல், சளி, இப்படி எல்லா இடத்துலயும் இருக்குது. சில பலவீனமா இல்லாத விசுவாசத்துல கூட இருக்கிறீங்க. ஆனா ஆண்டுடைய இந்த காண்டா மிருகத்துவ பலன் இருக்கும்போது எல்லா வியாதியும் ஓடி போகும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஜார்ஜி லேக் சொல்லி ஒரு ஊழியக்காரர், ஜார்ஜி லேக், சொல்லுங்க. ஜார்ஜி லேக் சொல்லி ஒரு ஊழியக்காரர் அமெரிக்கால இருந்தார். அப்புறம் ஒரு மிஷனரியா ஆப்பிரிக்கா நாட்டுக்கு போயிட்டார். ஆப்பிரிக்கா நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கொள்ளை நோய் லேக், நம்ம கடந்த நாட்கள்ல கொரோனா வந்துச்சு பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு கொள்ளை நோய் பரவிச்சு. கொள்ளை நோய் பரவா யாரு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க? டாக்டர்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா டாக்டர் என்ன செய்வான்? செத்து போயிடும். கொரோனா நம்ம அருமையான ஒரு டாக்டர் ஐயா இருந்தாங்க எங்க வீட்டு பக்கத்துல. தங்கமான தங்க கலர்ல தான் இருப்பார், அழகா இருப்பார் அந்த டாக்டர். இந்த கொரோனா வார்டுல தூக்கி போட்டாங்க. அவர் ஏதோ பேசினான்னு சொல்லி என்ன பண்ணாங்க, கொரோனா வார்டுல போட்டு கடைசியில் அவர் இறந்துட்டார். பாடி கூட என்ன செய்யல, வீட்டுக்கு வரல. அப்போ இங்க டாக்டர் போனா கூட என்ன செய்வாங்க சொல்லுங்க? செத்து போயிடும். அப்படிப்பட்ட பிளேக் வியாதி. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, ஜார்ஜி லேக் போனார். இவர்தான் செத்தவரெல்லாம் அடக்கம் பண்ணாரு. நடந்த காரியங்கள் இவர் மேல இருந்த அபிஷேகம், இவர் மேல இருந்த தேவனுடைய பலத்தினால அந்த நோய் கிருமிகளுடைய கையில வரும்போதே செத்து போய்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாக உங்க மேல ஒரு தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது, ஒரு தேவனுடைய வல்லமை இருக்கிறது. நீங்க தைரியமா எங்கேனாலும் போகலாம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவன் உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். உங்களை சுற்றி ஒரு என்ன செய்திருக்கிறார்? ஒரு உங்களை எதுவும் மேற்கொள்ளாது. பாதையின் கூடாரத்தை அடையாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பலத்தினால் அவரை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிபூர்ண பலத்தை தருவார். ஹல்லேலூயா. முதல்ல கர்த்தர் என்ன பலத்தை நமக்கு வைத்திருக்கிறார்? காண்டாமிருகத்துவ பலன். இரண்டாவது தேவன் எதை கொடுப்பார்? பரிபூர்ண பலம். வாசிக்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்டும் மனதாய் இருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவன் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு
சொல்லுங்க. அதுக்கு முந்தின வருஷம் இருக்கு. வாசிங்க, அடுத்த முந்தின வருஷம் 9ஆம் வசனம். என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்திலே என் பலன் ஒரு அலையா சொல்லுங்க. ஹalleluya. என் கிருபை உனக்கு. நீங்கள் நான் யார்? நீங்கள் நான் யார்? நீங்கள் நான் யாரு? கிருபை பெற்றவர். மரியாதை பார்த்து தூதன் என்ன சொன்னா? கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உங்களோடு கூட சிறிகளுக்குள்ளே. அப்ப நீங்கள் நான் கிருபை பெற்றவர்கள். ஆண்டவர் சொல்றாரு இங்கே சொல்லும்போது கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே உனக்கு பலவீனம் வரும், காய்ச்சல் வரும், இடுப்பு வலி வரும், நெஞ்சு வலி வரும், எல்லா வியாதி வந்தாலும் அதிலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. அந்த நாட்களில் ஒரு அம்மாவுடைய சாட்சி வச்சு கேட்டேன். அவங்க நைஜீரியா நாட்டில் இருக்கிற கிறிஸ்டி, அவங்க பேர் இருந்த கிறிஸ்டின்னு சொல்லி ஒரு அம்மா. அவங்க ஒரு ஆப்பிரிக்காக்காரங்க. அப்போ அவங்க மெசேஜை வச்சு கேட்டேன், மகளுக்கு ஒரு கேன்சர் வியாதி வந்துருச்சு. அப்போ அவங்க சொல்றாங்க, இந்த ரத்தத்தை எடுத்து நம்ம மாற்றணும், போன் பண்ணுங்கிற ஒரு ரத்தத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா, டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அமெரிக்கால போய் தான் பண்ண முடியும். போனா அங்க கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ஆகுட்டாங்க. எத்தனை கோடி ஆகுட்டாங்க? 50 கோடி ஆகுட்டாங்க. இவங்க வெயிட் பண்ணாங்க, இன்னொரு இடத்துல திருப்பி ட்ரை பண்ணா ஃப்ரீயாவே அவங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஃப்ரீயா பண்ணாலும் அது என்னாச்சு? ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பண்ணது என்னாச்சு? ஃபெயிலியர் ஆயிடுச்சு. திருப்பி எந்த இடத்துல 50 கோடி சொன்னாங்க அந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ட்ரை பண்ணி பார்த்தா அருமையான தேவர்களே, கர்த்தர்களுக்கு எல்லாத்தையும் வாய்க்க பண்ணிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது உங்களுக்கு தேவையான பணம் கட்டணும். அதை கெட்டதை கூட கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாருன்னா அங்க இருக்கிற நன்கொடையாளர்கள் மூலமா கர்த்தரை சந்தித்து இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3 வருஷம் அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாங்க. சொந்த மகளுக்காக 3 வருஷம் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்க. கர்த்தருடைய பலன் அவங்களுக்கு இறங்கி பிள்ளைய கர்த்தர் ஆரோக்கியமா வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய தேவையை அறிந்தவராக இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய சுகத்தை அறிந்தவராக இருக்கிறார். உங்களுடைய எதிர்காலத்தை அறிந்தவராக இருக்கிறார். உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான வசனத்தை வாசிங்க. ரொம்ப பிடிச்ச எனக்கு ஒரு வசனம் வாசிங்க. எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோர் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தில் பெறவோ ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபை அடையவோ தைரியமாய் கிருபாசனத்தில் எனக்கு தலைவலி வந்துச்சுன்னா அது இயேசுவுக்கு வந்துச்சு. எனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா அது இயேசுவுக்கும், எனக்கு வயிறு வலி வந்துச்சுன்னா அல்லேலூயா, எனக்கு இடுப்பு வலி வந்துச்சுன்னா அது இயேசுவுக்கு வந்துச்சு. எனக்கு மூட்டு வலி வந்துச்சுன்னா இயேசுவுக்கு வந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்மை போலவே சோதிக்கப்பட்டவர், நம்மை விட அதிகமா நமக்கான தலைவலி, இடுப்பு வலி, கை கால் வலி இதோட முடிஞ்சது. அவர் என்ன பண்ணாங்க? சிலுவையில கையில ஆணி, கால்ல ஆணி, தலையில முள்பீல வச்சு அடிச்சாங்க, முதுக ஃபுல்லா அடிச்சு துவைச்சிட்டாங்க, இடுப்புல லால லால எடுத்தாங்க, ஈட்டியால குத்துனாங்க. நம்மை விட அதிகமாகவே சோதிக்கப்பட்டாங்க. அவருக்கு வலினா என்னன்னு தெரியும், வேதனைனா என்னன்னு தெரியும், கஷ்டம்னா என்னன்னு தெரியும், பாடுகள்னா என்னன்னு தெரியும். அதனால உனக்கு எனக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கிறாரு, உதவி செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கிதியோன் பயந்து போயிருந்தான், கிதியோன் கலங்கி போயிருந்தான். அவனை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னோடு கூட நான் இருப்பேன், உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya, ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். புதிய பலனை தருவார். வாசிக்கமாக ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கமாக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர் விதறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருப்பதோ எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya.
51:9 வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 51:9 வாசிக்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? எழும்பு எழும்பு பலங்கொள். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணீங்கமா? ஜெபித்து இந்த ஆலயத்தை கட்டி. அல்லேலூயா. நீங்க தான் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்த பெரிய காரியங்களை செஞ்சீங்க. நீங்க தான் அருமையான தெய்வ பிள்ளைகளே கர்த்தருக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்தீங்க. இன்னைக்கு நீங்க சோர்ந்து போய் எலியாவை போல போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்க நல்லவர்கள் என்று சொல்லி ஓடி போய் சூரியஜெடிக்கல இருக்கீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அது முதல் தடவை அந்த சாப்பாடு கிடைச்சா தூக்கிடுவோம். இரண்டாவது தடவை சாப்பாடு கிடைக்கும் போது ஒரே பருவம் மட்டும் நம் எழுதி ஓடிக்கொண்டே இருக்கும். எல்லா காரியங்களையும் சொல்லுங்க. ஓ தேவன் முதல் தடவை உங்களை பயன்படுத்தினது ஒரு சோர்வு வந்து கீழே விழுந்துட்டீங்க. இரண்டாவது தடவை கர்த்தர் ஒரு ஆகாரத்தை கொடுத்து, ஒரு புதிய பலத்தை கொடுத்து, ஒரு புதிய வல்லமை கொடுத்து தொடர்ந்து ஓடி கொண்டு போய் ஓ பிரைஸ் தி லார்ட். ஓ ஆசைகளே பிரைஸ் தி லார்ட். சீரியா மேலும் பிரைஸ் தி லார்ட். எலியாவை ஓ பிரைஸ் தி லார்ட். எலியாவை ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணட்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிற எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பலத்தினால் என்ன நடக்கும்னா வாசிக்க அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஓ பேதுரு யோவான் ஜெபம் பண்ணபடியா ஜெபாலயத்துக்கு போறாங்க. அங்கே ஒரு பிரதி சப்பானியை பார்க்கறாங்க. அவங்க ஏதாவது கிடைக்குமா என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உண்டு தருகிறே ரசனாக இயேசு நாமத்தில் எழுந்து நட. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பொழுதே உங்கள் கால்கள் ஓ பிரைஸ் தி லார்ட். ஆபூக் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஆபூக் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆபூக் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் வாசிக்கிறீங்களா? ஆபூக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்க. பிரைஸ் தி லார்ட். ஆபூக் 3:19 சீக்கிரம் இருக்கலையா? வாசிக்க பார்க்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் வாசிக்க இப்படி இருக்கலையா? சரி. கர்த்தராகிய ஆண்டவர் என்பவர் அவரின் கால்களை மாற்றாமல் போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க உயரமான ஸ்தானங்களில் நடக்க போறீங்க. உயரமான இடத்துல நடக்க போறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அது உயரமான இடத்துல இயேசு கிறிஸ்து சீஷர்களை கூட்டிக் கொண்டு அன்னைக்கு உயரமான ஒரு மலையில இருந்தபோது ஓ பிரைஸ் தி லார்ட். பரலோகத்திலிருந்து மோசேயும் எலியாவும் வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் இயேசுவோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். நீ தாழ்வான இடத்தில் இருந்தா இயேசு வல்லமையை பார்க்க முடியாது, தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாது. நீ உயரமான மேடைகளிலே ஏறும்போது, உயரமான ஆண்டவரோடு ஏறும்போது தேவன் ஒரு புதிய பலனாக, ஒரு புதிய அபிஷேகத்தோடு அனுப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஆவியின் பலனை தருவார். வாசிக்க லூக்கா 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிங்க. ஆவியின் பலன் லூக்கா 2:40. லூக்கா 2:40 வாசிங்க. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலப்பட்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் ஆவியிலே பலன் தேவை. எதுல பலன் தேவை? ஆவியிலே பலன் தேவை. ஒரு அழகிய சொல்லுங்க. மரியாதை சொல்லுங்க. இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? வாசிங்க. எத்தனை அதிகாரம்? லூக்கா 1:47 47 வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 37 47 வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. தேவதூதன் மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றார். தேவதூதன் பிரதியுத்தரமாக பரிசுத்தாவி உண்மையில் வரும். உன்னதமானவருடைய பலம் வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 10:38 ரெண்டு வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சிருவோம். அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. அப்போஸ்தலர் 10:38 பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில்
தொடர்ந்து வாசிக்கலாம். ஆ, ஆ. தேவன் பரிசுத்த ஆவியினாலும் ஆ. கல்லறையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இந்த தேவன் அவரோடு கூட ஆ. இருந்தபடியினாலே இருந்தபடியினாலே அவர் நன்மை நன்மை செய்கிறார். செய்கிறார். பிசாசின் பிசாசின் வல்லமையால் பிடியில், ஆ. அவர் தம்முடைய யாவரையும் குணமாக்குகிறார். எல்லா கரங்களையும் கத்தரை சோதனம் பண்ணுங்க. நீங்க ஆண்டுடைய பேர் உங்க மேல இருக்கும்போது நீங்க என்ன செய்யுங்க? நன்மை செய்யலாம். அதில் முதலாவது நீங்க சாட்சியா இருப்பீங்க. எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில் போற இடத்துல எல்லாம் சொல்லுவாங்க, இவங்க தேவனுடைய பிள்ளை, இவங்க தேவனுடைய ஊழியக்காரங்க. அல்லேலூயா. பவுலும் சீலாவும் வந்தபோது இவர்கள் வானத்திலிருந்து இறங்கிய தூதர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு மானெல்லாம் போட்டு அவங்களை வரவேற்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு சொன்னது, இவர்கள் உன்னதமான தேவனுடைய குமாரர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு சாட்சியா இருக்கிறீர்கள் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியின் வல்லமை மேல் இருக்கும்போது நீங்கள் நன்மை செய்யறதாகவும் பிசாசின் பிடியில்